மீனாவுக்கு ஒரு பெரிய மண்டபத்துல வந்துட்டு ஒரு பெரிய ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு. அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, முத்து வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட போறாரு. அப்போ வந்து அந்த போலீஸ்காரர் வராங்க. ஸோ முத்து வந்துட்டு அந்த போலீஸ்காரர பார்த்துட்டு வந்து வெறுப்பேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரிகர் பண்ற மாதிரி நிறைய வார்த்தைய சொல்றாரு. உடனே கோவப்பட்டு அவர் சட்டை பிடிச்ச உடனே எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அத பார்த்து வெளிய கை எடுத்துறாரு. சார் எங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாரு. உடனே அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஏன்டா போலீஸ்காரங்கிட்ட தான் வச்சுக்கிற? அவங்கள்ட்ட வச்சா நம்ம பொழைக்கவே முடியாதுடா அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே வந்துட்டு அவர் மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்காரு முத்து. அவர் ஃப்ரெண்ட் மட்டும் வெளிய போறாரு. அந்த போலீஸ்காரர் வந்து அவர் ஃப்ரெண்டோட காரோட நம்பர மட்டும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸோ கண்டிப்பா வந்து இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் கண்டிப்பா ஒரு முத்துக்கும் இந்த போலீஸ்காரருக்கும் வந்து கிளாஷ் வரும். ஆனா இந்த இன்னொரு சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த போலீஸ்காரருக்கும் சீதாக்கும் வந்து லவ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அவங்க வந்து லவ் பண்ணும்போது முத்து வந்து கொஞ்சம் இவங்க கூட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி சேர்த்து வைக்க போறாங்க அப்படின்றது வந்து கதையை கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பக்கம் என்னாச்சு அப்படின்னா, மீனா அவங்க அம்மா, தங்கச்சி, தம்பி எல்லாருமே வந்து கோயில்ல வந்து பூ வித்துட்டு இருக்கும்போது, அப்போ வந்து அவங்க தம்பி வந்து ஒரு பெரிய ஆர்டர வந்து எடுத்து குடுக்குறாங்க. ஸோ அவங்களும் வந்து மீனாவுமே வந்து அந்த ஓனர் கிட்ட பேசி அவர் வந்து சம்மதம் வாங்கிக்கிறாங்க. ஆனா மீனா கிட்ட வந்து காசு இல்ல. இருந்தாலும் வந்து வீட்ல வந்து ரொம்ப சந்தோஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அத பார்த்து வந்து என்ன மீனா உன் மூஞ்சில ஒரு ஜொலிப்பு தெரியுதே அப்படின்னு வந்து கேட்கிறாரு. ஆமாங்க நீங்க எப்படிங்க கண்டுபிடிச்சா? எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. என் தம்பி தான் வந்து பிடிச்சு கொடுத்தான் அப்படின்னு சொன்னோனே, ஆனா அதுக்கு நிறைய காசு செலவாகும். நம்ம கிட்ட காசே இல்லையே அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம ஸ்ருதி கிட்ட கேட்கலாமா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஆனா ஸ்ருதி கிட்ட அந்த மாதிரி கேட்கக்கூடாது. என்னதான் சொந்தமா இருந்தாலும் வந்து காசு விஷயத்துல எல்லாருமே வந்து கோவப்படுவாங்க. நம்ம கேட்டவங்க இல்லன்னு சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு வந்து முத்து வந்து சொல்றாரு. சரி நம்ம வேற வழி இல்ல நம்ம ஸ்ருதி கிட்ட தான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறாங்க. அங்க வந்துட்டு அந்த டாம் அண்ட் ஜெர்ரி பேர் ரவியும் ஸ்ருதியும் வந்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஸோ நாளைக்கு அவங்க காசு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல போறாங்களா அப்படின்றது வந்து தெரியல. கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸ்ருதி வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு சைடு வந்துட்டு அதாவது விஜயா வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு ஒரு பொம்பளை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு நான் என் மாமியார் கொட்டத்தை அடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நானே வேலைக்கு போறேன் அப்படின்னு வந்து மீனா வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தெரியல. அவளை வேலைக்கு அனுப்பாத தயவு செய்து இல்லைனா அப்படின்னா அவளுக்கு நீ தான் அடிமையா இருக்கணும் அப்படின்னு வந்து ட்ரிகர் பண்ணி விடுறாங்க விஜயா வந்து. அதனால தான் வந்துட்டு மீனா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விஜயா வந்துட்டு வேலைக்கு அந்த ஆர்டரை வந்து பண்ண முடியாத அளவு நிறையா பண்ணுவாங்க. இருந்தாலும் மீனா இங்க இருந்துகிட்டே அந்த வேலையை வந்து பர்ஃபெக்டாக முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு தான் மாலையெல்லாம் போட்டு ஒரு ப்ரோமோலாம் வந்துச்சு. ஸோ அது அந்த எபிசோட் வந்து நாளைக்கு வரும். ஸோ இப்போதைக்கு இன்னைக்கான எபிசோட் அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு